வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். உணா நவீன சென்னையின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவன். அவனுக்கு பணத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் அளவற்ற ஆசை இருந்தது. மற்ற உயிர்களின் மீதோ மனிதர்களின் மீதோ அவனுக்கு எப்போதுமே இரக்கம் இருந்ததில்லை. ஒருநாள் குணா தன் சொகுசு காரில் வேகமாகச் சென்று கொண்டிருந்தான். பாதையில் ஒரு நாய் குறுக்கே வந்தபோதும் அவன் காரின் வேகத்தை குறைக்கவில்லை. தன் சுயநலத்திற்காக அந்த அப்பாவி உயிரை வண்டியை ஏற்றி கொடூரமாகக் கொண்டான். குணா தன் வியாபார லாபத்திற்காக ஒரு பெரிய இறைச்சிக் கூடத்தை நடத்தி வந்தான். தினசரி நூற்றுக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் அங்கு இரக்கமின்றி வெட்டப்பட்டன. உயிர்களின் துடிப்பைக் கண்டு அவன் மனம் ஒருபோதும் உருகியதில்லை. மாறாக பணத்தையே பார்த்தான். உதவி என்று தேடிவரும் ஏழைகளை குணா மனிதர்களாகவே மதிக்கவில்லை. அவனது அறையில் பணம் மட்டுமே பிரதானமாக இருந்தது. இரக்கமற்ற அவனது குணத்தால் பல மனிதர்களின் சாபங்களையும் அவன் சேர்த்து கொண்டான். பிற உயிர்களைக் கொன்று குவித்து சேர்த்த பணத்தில் குணா தினமும் மதுவும் மாமிசமுமாகத் திளைத்தான். அந்த உயிர்களின் உடம்பிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆன்மாக்களின் வலி அவனுக்கு புரியவில்லை. அவனது பாவம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. காலம் தன் கணக்கை தீர்க்கத் தொடங்கியது. முற்பிறவியின் அல்லது கடந்த காலத்தின் கொடூரமான வினையால் குணா இப்போது தன் செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான். உடுத்துவதற்கு நல்ல உடையும் உண்பதற்கு உணவும் இன்றி வறுமையின் பிடியில் சிக்கினான். பசி அவனது வயிற்றைக் கிள்ளியது. ஒரு காலத்தில் பலருக்கு உணவளிக்க வேண்டிய இடத்தில் இருந்தவன் இன்று ஒரு வேளை சோற்றுக்காக பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் அவனுக்கு எங்கும் அவமானமே மிஞ்சியது. வறுமை மட்டுமல்லாமல் தீராத கொடிய நோய்களும் அவனது உடம்பை வதைக்கத் தொடங்கின. அவனது தோல் சுருங்கி உடலெங்கும் புண்களும் தழும்புகளும் தோன்றின. அன்றாட தேவைகளுக்கே அவன் உடலால் கடுமையாக போராடினான். இரவில் படுக்க பாயமின்றி சென்னையின் ஒரு மேம்பாலத்தின் கீழ் அவன் தஞ்சமடைந்தான். நள்ளிரவில் அவனது உடலில் ஏற்படும் கடுமையான வலி அவனை தூங்க விடாமல் தடுத்தது. தான் ஏன் இப்படி வாழ்கிறோம் என்று தெரியாமல் அவன் கதறினான். அந்த பகுதியில் பழ வியாபாரம் செய்யும் ஜீவா என்ற நல்ல மனிதர் குணாவை கவனித்தார். குணாவின் தீராத நோயும் வறுமையும் நிறைந்த இழிவான வாழ்க்கையைக் கண்டு அவர் நெஞ்சம் உருகினார். அவனுக்கு உதவ அவர் முன் வந்தார். ஜீவா தன்னிடம் இருந்த சில பழங்களையும் நீரையும் குணாவிற்கு அளித்தார். பல நாட்களாக உணவில்லாத குணா விலங்குகளைப் போல பாய்ந்து அந்த பழங்களைச் சாப்பிட்டான். அவனது நிலை பார்ப்பதற்கு மிக இழிவாக இருந்தது. உணவைச் சாப்பிட்ட பின் குணா, ஐயா, என் உடல் ஏன் இப்படி அழுகிப் போகிறது? நான் ஏன் இந்த வறுமையிலும் நோயிலும் வாடி இழிந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று அழுது புலம்பினான். ஜீவா அவனது கேள்வியின் ஆழத்தை புரிந்து கொண்டார். ஜீவா ஆன்மீக அறிவும் அறநெறியும் மிக்கவர். அவர் குணாவை பார்த்து, தம்பி, இந்த உலகத்தில் காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இன்று நீ அனுபவிக்கும் இந்த துன்பத்திற்கு உன்னுடைய கடந்த காலமே காரணம் என்றார். ஒரு மனிதன் தன் முற்பிறப்பிலோ அல்லது கடந்த காலத்திலோ பிற உயிர்களின் மேல் இரக்கமில்லாமல் வாழ்ந்தால் அதன் விளைவை இந்த உடம்பில் அனுபவித்தே தீர வேண்டும் என்று ஜீவா விளக்கத் தொடங்கினார். பிற உயிர்களை அவற்றின் உடம்பிலிருந்து பிரித்து கொலை செய்து மகிழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அடுத்த பிறவியில் நோய் நிறைந்த உடம்பை பெறுவார்கள் என்று ஜீவா கூறினார். மற்ற உயிர்களின் உடலை துண்டித்து அவற்றின் வாழ்நாளை குறைத்த பாவமானது உன்னுடைய இந்த உடம்பை தொற்றி வறுமையாகவும் நோயாகவும் மாறியிருக்கிறது என்று ஜீவா அவனது தவறை உணர்த்தினார். ஜீவா தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய அறத்துப்பாலின் உண்மையை அவனுக்குச் சொன்னார். உயிருடம்பின் நீக்கியா ரென்ப சேருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை எவர் என்ற குறளை ஓதினார். நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களைக் கொலை செய்தவர்கள் என்று சான்றோர்கள் கூறுவர் என்ற பொருளை குணா உணர்ந்தான். அவன் தன் தீய செயல்களுக்காக மனமாற வருந்தினான். தன் பாவங்களுக்கான காரணத்தை அறிந்து கொண்ட குணா எஞ்சிய வாழ்நாளை நல்ல வழியில் கழிக்க முடிவு செய்தான். ஜீவாவிற்கு உதவியாக இருந்து மற்ற உயிர்களிடம் அன்பு செலுத்தத் தொடங்கினான். பிற உயிர்களைக் காப்பதே அறம்.
அவற்றைக் கொல்வதே பாவம். நாம் செய்யும் நல்வினையும் தீவினையும் நம்மை தொடரும் என்ற வள்ளுவத்தின் குரல் அந்த பெருநகர எங்கும் எதிரொலித்தது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.